ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ்க்கான கோச்சிங் தான் கொடுத்துட்ருக்கோம். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸில் இருக்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் பிடிஎஃபாக டெலகிராம் சேனல் லிங்க்கில் கொடுக்குறோம். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 343லேருந்து 351 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 17ல் அஃபிஷியல் லாங்குவேஜஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ்க்கான ப்ராவிஷன்ஸை 4 ஹெட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு யூனியன் லாங்குவேஜ், செகண்டு ரீஜனல் லாங்குவேஜ், தேர்டு ஜுடிஷியரி அண்டு டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ், நீதித்துறை மற்றும் சட்டங்களுக்கான மொழிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸை, சிறப்பு வழிமுறைகள். நம்ம யூனியன் லாங்குவேஜஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ராவிஷன்ஸை தேவனகிரி ஸ்கிரிப்டில் எழுதின ஹிந்தி லாங்குவேஜ் தான் யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவனகிரி ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை தொடங்கிய தேதியிலேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் அஃபிஷியல் பர்பஸ்க்காக யூனியனில் இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட் நினச்சா இயர்ஸ்க்கு அடுத்தும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறத கண்டினியூ பண்ண சொல்லலாம். கான்ஸ்டியூஷனை கமெண்ட்ஸ் பண்ணதுலேருந்து 5 இயர்ஸ் முடிகிறப்பையும் 10 இயர்ஸ் முடிகிறப்பையும் பிரசிடென்ட் ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னா ஹிந்தியை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷை யூஸ் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் தடுக்கிறதுக்கும். நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கமிஷனை பார்லிமெண்ட் ஒரு கமிட்டி அமைச்சு கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை ரிவ்யூ பண்ணலாம். அந்த ரிவ்யூவை பிரசிடெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம். 1955ல் பிரசிடெண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணார். இவங்க 1956ல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் ஒரு கமிட்டி அமைச்சு இவங்களோட ரிப்போர்ட்டை எக்ஸாமின் பண்ணாங்க 1957ல். 1960ல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்க்கான எந்த ஒரு கமிஷனையும் அப்பாயிண்ட் பண்ணல. பார்லிமெண்ட் 1963ல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டை எனாக்ட் பண்ணாங்க, அதாவது இயற்றினாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனியனோட அஃபிஷியல் பர்பஸ்க்கு இங்கிலீஷையும் ஹிந்தியும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டை 1967ல் அமெண்ட் பண்ணாங்க. சர்டன் கேசஸில் இங்கிலீஷையும் ஹிந்தியும் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ரீஜனல் லாங்குவேஜஸ் ப்ராவிஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜையோ இல்லை ஹிந்தியவோ அஃபிஷியல் லாங்குவேஜாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 8th ஷெட்யூலில் இருக்க லாங்குவேஜஸ் தான் சூஸ் பண்ணணுன்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. செகண்டு யூனியன் ஸ்டேட்ஸுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன்ஸ்க்காகவும் ஸ்டேட்ஸ் டு ஸ்டேட்ஸுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன்ஸ்க்காக இங்கிலீஷை யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருப்பாங்க. சில ஸ்டேட்ஸ் இந்தியை கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்லாம் ஹிந்தியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹிந்தியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 யூனியனுக்கும் நான் ஹிந்தி ஸ்டேட்ஸுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன்ஸ் இங்கிலீஷில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டில் போதுமான பாப்புலேஷனும் ஸ்டேட் ரெக்கக்னைஸ் பண்ண லாங்குவேஜஸை பிரசிடெண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். இது மூலமாக மைனாரிட்டிஸோட லிங்குவிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷியரி அண்டு டெக்ஸ்ட் ஆஃப் லாஸை பார்லிமெண்ட் மாற்றாத வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் தான் சில கேசஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன கேசஸ்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டில் நடக்கிற எல்லா ப்ரெசிடிங்ஸ்லையும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் கொண்டு வர பில்ஸ், ஆக்ட்ஸ், ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்டு பைலாஸோட டெக்ஸ்ட் இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கவர்னர் பிரசிடெண்ட்டோட ஒப்புதலோட ஹிந்தி லாங்குவேஜஸையோ இல்லை அதர் அஃபிஷியல் லாங்குவேஜஸை ஸ்டேட் ஹைகோர்ட்டில் ப்ரெசிடிங்ஸில் யூஸ் பண்ண சொல்லலாம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்ஸ், டெக்ரீஸ் அண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறதுல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டில் கொண்டு வர பில்ஸ், ஆக்ட்ஸ், ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்டு பைலாஸை எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் ஆஃப் 1963 பிரசிடெண்ட் அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்த ஆக்ட்ஸ், ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா பில்லையும் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் கேஸில் ஸ்டேட்டில் கொண்டு வர ஆக்ட்ஸ், ஆர்டினன்ஸை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பிரசிடெண்ட்டோட ஒப்புதலோட கவர்னர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், டெக்ரீஸ், ஆர்டர்ஸில் ஹிந்தி லாங்குவேஜஸையோ இல்லை அதர் அஃபிஷியல் லாங்குவேஜஸையோ யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஹிந்தி லாங்குவேஜஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும்
என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். யூனியன் அண்ட் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற எந்த லாங்குவேஜஸில் வேணாலும் சிட்டிசன் வந்து கம்ப்ளைண்ட்டை சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜில் இல்லை அப்படின்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜில் இல்லை அப்படின்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா சில்ட்ரனுக்கும் ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் தாய்மொழியில் இருக்கிறதுக்கு ஸ்டேட் வந்து ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லலாம். அந்த ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணுவார். கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பி வைப்பார். டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். சென்டர் வந்து ஹிந்தி லாங்குவேஜை ப்ரமோட் பண்ணோன்னு கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு டியூட்டியாக இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போனா தான் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பொதுமொழியாக ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. 8th ஷெடியூலில் இருக்க மற்ற லாங்குவேஜஸோட ஃபார்ம்ஸ், ஸ்டைல்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸை யூஸ் பண்ணி ஹிந்தி லாங்குவேஜஸை என்ரிச் பண்ணோன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரெசண்ட்டாக 8th ஷெடியூலில் 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறப்போ 14 லாங்குவேஜஸ் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1967 படி ஹிந்தி லாங்குவேஜஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 படி கொங்கானி, மணிப்புரி, நேபாளியை ஆட் பண்ணியிருப்பாங்க. 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 படி போடோ, டாங்ரி, மைத்திலி, சாந்தலியை ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 8th ஷெடியூலில் இருக்க 2 அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனில் 8th ஷெடியூல் லாங்குவேஜ்க்கான மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்தி லாங்குவேஜை என்ரிச் பண்ணுறதுக்கு 8th ஷெடியூலில் இருக்க லாங்குவேஜோட ஃபார்ம்ஸ், ஸ்டைல்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 படி யூனியனில் அஃபிஷியல் பர்பஸ்க்காக ஹிந்தியை யூஸ் பண்ணுறாங்க. அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் கமிட்டியை அமைக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட் அதுக்காக கமிட்டியை 1976 செட்டப் பண்ணாங்க. அந்த கமிட்டியில் பார்லிமெண்ட்டோட 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதாவது லோக்சபாலேருந்து 20 மெம்பர்ஸும் ராஜ்யசபாலேருந்து 10 மெம்பர்ஸும் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டோட ப்ராவிஷன்ஸ் பார்ப்போம். இந்த ஆக்ட் நடைமுறையில் வந்து 10 இயர்ஸ்க்கு அடுத்து அஃபிஷியல் லாங்குவேஜ்க்காக ஒரு கமிட்டியை அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கமிட்டியில் பார்லிமெண்ட்டோட 2 ஹவுஸ் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கமிட்டியோட டியூட்டி என்னென்னா அஃபிஷியல் பர்பஸ்க்காக யூனியனில் ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. அதை ரிவ்யூ பண்ணுறது தான் இந்த கமிட்டியோட டியூட்டி. ரிவ்யூ பண்ணி பிரசிடெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட் வந்து பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பி வைப்பார். ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணதுக்கு அடுத்து பிரசிடெண்ட் வந்து அந்த ரிப்போர்ட் படி டைரக்ட் பண்ணுவார். இந்த கமிட்டியில் 3 சப் கமிட்டிஸை செட்டப் பண்ணாங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டை 3 குரூப்ஸாக டிவைட் பண்ணாங்க. செக்ரட்டரி ஆஃப் கமிட்டி. இந்த கமிட்டியோட செக்ரட்டரி தான் வந்து தலைமை தாங்குவார். செக்ரட்டரிக்கு உதவியாக சில ஆஃபீஸஸும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ். 2004 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியூ கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜ், அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. 2006 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்கான க்ரைட்டீரியாவையும் சொன்னாங்க. இது வரைக்கும் 6 லாங்குவேஜ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக இருக்குது. கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கான பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். அந்த லாங்குவேஜை மேம்படுத்துறதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்காலர்ஸ்க்காக 2 மேஜர் அவார்ட்ஸையும் கொடுப்பாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்காலர்ஸ்க்காக யூனிவர்சிட்டிஸில் ப்ரொஃபஷனல் சேர்ஸ், அதாவது சில பதவிகளையும் அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்காக என்ன க்ரைட்டீரியான்னு பார்ப்போம். அந்த லாங்குவேஜ் 1500லேருந்து 2000 இயர்ஸ் வந்து வரைக்கும் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி இருக்கணும். அனதர் கம்யூனிட்டிலேருந்து பாரோ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக டெக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு பார்ப்போம். அந்த லாங்குவேஜ் 1500லேருந்து 2000 இயர்ஸ் வந்து பழமையானதாக இருக்கணும். அனதர் கம்யூனிட்டிலேருந்து பாரோ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்து முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.